அண்ணி என்னங்க இன்னுமாங்க போண்டா போட்டுக்கிறீங்க? பார்த்துக்கங்க விவரத்தை. இப்படி சொல்லி சொல்லி என்னை கருப்பாக்கி நீங்கள் விலையாகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து மேடம் பால் வாங்கி டீ வைக்கிறதுக்கு போனாங்க. டீனாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? போண்டா வச்சு. அதனால மாவு இருக்கான்னு கேட்டால் கடலை மாவு இருக்குன்னு சொன்னதுனால வெங்காயம் மருந்துதை சொல்லி போண்டா போடுகிறேன். கடலை மாவு போண்டா, கடலை மாவு போண்டா எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா தான் இருக்கு. சொல்லி உடம்பு அதெல்லாம் சொல்லக்கூடாது. காலையில் சொன்னேங்க, காலையில் இல்லை நேற்று எங்கள் மாமாட்ட சொன்னேன், பட் வாங்கிட்டு வரல. கடைக்கு போயிட்டு அப்படி சரி வரதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து நாவடக்கம் இல்லை. சுட்டு சாப்பிட்டே ஆமாம். எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. சக்திக்கு வந்து ஒர்க் இருக்குதுன்னா வரல, சாரு இல்லைன்னா வந்துருப்பாரு இன்னைக்கு. குழந்தைங்களாம் வந்துருக்குறோம், அம்மாவும் இங்கே தான் இருக்கிறாங்க. போண்டா டீ வாங்க சாப்பிடலாம். போண்டா டீ போண்டா சுட்டு முடிச்சுட்டு காஃபி போட்டு இல்லை காஃபியோ போட்டு குடிக்க போகிறோம் ஃபேமிலியாக வந்து. ஆமாம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ரொம்ப இந்த வெயில் காலங்கிறனால நிற்கவே முடியல. ஆமாங்க. பெண்கள் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து ஒரு வேளை சமைச்சு கொடுங்க. ஆமாம். அதனால இளவரசனுக்கு வந்து இன்னைக்கு இளவரசன் வந்து இன்னைக்கு கடையில் வாங்கி தர சொல்லலான்னு இருக்கிறோம். ஆமாம், பெருத்த பிளான்ல இருக்கிறோம். என்ன சொல்லுவாருன்னு தெரியல. மனசாட்சி உள்ளவராக தான் வாங்கி தருவாங்க, மனசாட்சி இல்லைன்னா சமைச்சு சொல்லுவாங்க. ஓ வந்துட்டாரா? கேட்டீங்களாங்க? அது என்ன சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜில் எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்காங்க அதுன்னு சொல்லிட்டு வம்பா பேர் அதில் பிடிச்சிக்குவாங்க. ஆனால் எங்கள் அண்ணி ஆசைப்பட்டு கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து இப்படி கேட்க மாட்டாங்க, நான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றணும் இல்லையா? காது கேட்க வரை ஒரு ஆள் ஓடிச்சு, காது ஏற்றுன்னு தெரியல. நம்ம காது கேட்கும் வரை சொல்லுவோம். இது நிறைவேறிச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். அதையும் போடுறேன் என்ன சமைக்கிறதுன்னு. என்ன ஆமாம், என்ன கேட்டோம், அது என்ன நடக்கலை, என்ன சமைக்கிறோன்னு சொல்கிறோம். சூடாக போண்டா சாப்பிடலாம். இங்கே பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்த்தாலே. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இப்போவே எப்படிங்க சாப்பிட்றது? சூடாக இருக்குதுங்க. ஓகே வந்து சுட்டு எடுத்தாச்சு, ஆளுக்கு ஒரு ரவுண்டு போயாச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்லாம். கொத்துமலை இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது.